மார்னிங் ஒரு 5:30க்கு எந்திரிச்சிட்டு வாக்கிங் போகலாம் சொல்லி வெளியே போய் பார்த்தா செம்ம கருங்கும்முன்னு இருட்டாக இருந்துச்சு. சரி ஓகே கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பலான்னு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். போயிட்டு என் தங்கச்சி வீட்டில் போய் அவளை பிக்கப் பண்ணிவிட்டு 2 பேரும் சேர்ந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அவளை பிக்கப் பண்ணிவிட்டு கண்ணாடி மிரர் இருந்துச்சு, லைட்டாக விடிஞ்சிருந்த மாட்டம் இருந்துச்சு. சரி சொல்லி வாக்கிங் போகலான்னு முடிச்சுட்டு ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பித்தோம். ஸ்டெப்ஸ் முடிச்சுட்டு மேலே கொஞ்சம் நல்லா விடிகிற மாட்டமே நல்லா விடிஞ்சிருந்துச்சு. ஒரு 6:30 போலவே நல்லா வெளிச்சம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவளுக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து பாட்டி தூக்கு போயிருந்தாங்க. அதை எடுத்துட்டு சரி எங்கள் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். என்னோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து வீட்டு பக்கத்தில் இருக்க கொய்யா மரத்துக்கு வந்துட்டு கொய்யா இலை பிச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில் வந்துட்டு 2-3 கொய்யா இலை போட்டுட்டு நல்லா அது வந்துட்டு கொதித்து ஒரு 1/4 டம்ளர் வர வரைக்கும் நல்லா இது பண்ணிவிட்டு லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் அப்படியே மாற்றிட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்துட்டு அது ஒரு ட்ரிங்காக எடுத்துக்கிட்டு அப்புறம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெயிட் லாஸில் வந்துட்டு தண்ணி குடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு கேவுரு களியும் வீட்டில் அந்த சாம்பார் எடுத்துக்கிட்டேன். இதான் என்னோடய மார்னிங் ரொட்டீன். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.